ஆட்டோவா? எந்த ஆட்டோ? அதுல யார் போறா? ப்ளீஸ் என்ன எந்த கேள்வியும் கேட்காத போ. நீ காரை மட்டும் கொஞ்சம் ஓட்ட. ஓகே ஓகே. சஞ்சீவ் ஏன் ஒரு மாதிரி டென்ஷனாவே இருக்கான்? என்னன்னு கேட்டாலும் எதுவுமே சொல்ல மாட்டேன்றானே. சந்தோஷ் கொஞ்சம் ஃபாஸ்டா போ சந்தோஷ். சரி சரி போறேன். ஏவளை காணோம். உடனே போய் டாக்டரை பார்த்து பாப்பாக்கு ட்ரீட்மெண்ட்டை முடிச்சுட்டு இங்க இருந்து போறதுதான் நல்லது. அபி, நீங்க உள்ள போங்க, நான் வந்துடுறேன். வா. எப்படியாவது யார்கிட்டயாவது செல்போனை வாங்கி சஞ்சு அண்ணா கிட்ட பேசிடணும். இவங்க கிட்ட போன் இருக்கான்னு கேப்போம். அபி பாத்து. என்ன அபி, ஹாஸ்பிட்டலுக்குள்ள நுழையும் போதே தப்பான சகுனமா தெரியுது. சகுனம் பார்க்க இப்ப நேரம் இல்ல. நம்ம இப்ப பாப்பாவை காப்பாத்தணும், அதுதான் முக்கியம். எதுவா இருந்தாலும் அந்த கடவுள் பாத்துப்பா. நீ வா. இப்ப எந்த பக்கம் போக? அப்படியே நேரா போ. டேய் சஞ்சீவ், என்னதாண்டா உன் பிரச்சனை? நீ யார தேடுற? அந்த ஆட்டோல யார் இருக்கா? நான் சொல்றேன் சந்தோஷ், நீ போயேன். அப்பத்துல இருந்து நீ இததான் சொல்லிட்டு இருக்க, ஆனா உண்மையை சொல்ல மாட்டேன்ற. டேய், அபிக்கு ஏதாவது பிரச்சனையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சந்தோஷ், நீயே ஏதாவது கற்பனை பண்ணிக்கிட்டு இருக்க. நீ பார்த்து காரை ஒழுங்கா ஓட்டு. சரி சரி ஓட்டுறேன். பாப்பா, உன்னை எப்படியாவது கண்டுபிடிச்சு நான் அபிகிட்ட சேர்க்காம விடவே மாட்டேன். நீங்க ஹெல்த்தியா தானே இருக்கீங்க? உங்க உடம்புக்கு எந்த ஹெல்த் இஷ்யூ இல்லல்ல? இல்ல டாக்டர், அதெல்லாம் எந்த இஷ்யூவும் இல்ல. ஓகே. அபி, இந்த மெடிசின்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்துருங்க. ஓகே டாக்டர். நர்ஸ், பேபியை கேர்ஃபுல்லா மானிட்டர் பண்ணுங்க. ஒரு 1 hour கழிச்சு வந்து பாக்குறேன். ஏதாவது இஷ்யூனா உடனே இன்ஃபார்ம் பண்ணுங்க. ஓகே டாக்டர். அபி, நீங்க வெயிட் பண்ணுங்க, நான் வந்துடுறேன். ஓகே டாக்டர். அக்கா, உங்க போனை கொடுங்களேன், ஒரே ஒரு போன் பண்ணிட்டு தரேன். போன் எல்லாம் என்கிட்ட இல்லம்மா. அம்மா அம்மா, உங்ககிட்ட போன் இருக்கா? ஒரே ஒரு போன் பேசிட்டு தரமா, கொஞ்சம் கொடுங்கம்மா. உடனே பேசிட்டு தந்துடுறேம்மா. இங்கேயே பேசு. ஐயோ கடவுளே, சஞ்சீவனனுக்கு இப்பயாவது போன் போயிடணும். பாப்பாக்கு எதுவும் ஆயிடக்கூடாது ஆண்டவா. பாப்பாவை நீதான் காப்பாத்தணும். ஜோதி, நான் போய் டாக்டர் எழுதி கொடுத்த மருந்து வாங்கிட்டு வந்துடுறேன். சரிங்க அபி. என் பர்ஸ் எங்க வச்ச? ஏவலையே ஹாஸ்பிட்டலுக்குள்ள போகாம இங்கேயே நின்று யோசிச்சுட்டு இருக்கு. ஒண்ணும் புரியலையே.
மாட்டிக்க கூடாது. உடனே இந்த விஷயத்த அபிகிட்ட போன் பண்ணி சொல்லிடணும். இப்ப என்ன பண்றது? என்னது இந்த நம்பருக்கு கால் பண்ணா போகவே மாட்டேங்குது. ஃபோன் பண்ணது யாரா இருக்கும்? சரி, இத பத்தி இப்ப யோசிக்க தேவையில்ல. முதல்ல இப்ப மங்காவை தேடுவோம். ஐயோ, பாப்பாவை கடத்த போறானே. ஐயோ, இப்ப என்ன பண்றது? என்னங்கம்மா, ரொம்ப தேங்க்ஸ்மா. இருக்கட்டும். உள்ள போக முடியாதே. அந்த ஏவல் அபி குழந்தைய தூக்கிட்டு வர கண்கொள்ளா காட்சிய பாக்கணுமே. இந்த மங்கா எதுவும் தடுத்துருவாளோ? நம்ம உள்ள போய் கண்ணால பாத்துருவோம். அபியும் பாப்பாவும் இந்த ஹாஸ்பிடல்ல எங்க இருக்காங்கன்னு தெரியலையே. அவங்கள எப்படியாவது கண்டுபிடிக்கணுமே. நர்ஸ், எஸ், இங்க ஜொரோன்னு ஒரு குழந்தைய கூட்டிட்டு வந்தாங்களே, அந்த குழந்தை எங்க இருக்குன்னு தெரியுமா? எந்த குழந்தைய யார் கொண்டு வந்தாங்க? அது வந்து அவங்க. ஐயோ, இவன் வந்துட்டானே. அம்மா, ஆ, குழந்தை பேரு இல்லனா கொண்டுட்டு வந்தவங்க பேரை சொல்லுங்க. பேரா? இல்ல, நானே பாத்துக்கிறேன்.
டிரைவர் மட்டும் உள்ள போனா? ஆனா இந்த சஞ்சீவ் ஏன் உள்ள போகாம இங்கேயே நிக்கிறான்? ஒரே குழப்பமா இருக்கே. வெளியே லாக் பண்ணிருக்கு. உள்ள ஆள் இருக்குது தெரியாம வெளியே லாக் பண்ணிட்டாங்களோ? கத்தாதீங்க, நான் திறக்கிறேன். உள்ள போன ஏவலு அபி குழந்தைய தூக்குச்சா இல்லையான்னு ஒண்ணும் தெரியலையே. உள்ள போய் பார்க்கலானா? சஞ்சீவ் வேற வெளியிலேயே நிக்கிறான். உள்ளயும் போய் பார்க்க முடியாது. என்ன பண்றது தெரியலையே. வீட்ல இருந்து நம்ம வந்து ரொம்ப நேரம் ஆச்சு. சஞ்சய் வேற என்ன தேடுவானே. இப்ப பாப்பாவையும் விட்டு என்னால போக முடியாது. என்ன பண்றது? சரி, வர லேட் ஆகும்னு சஞ்சீவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடலாம். மேடம், சொல்லுங்கண்ணே. மேடம், உங்க கூட வந்தவங்க இந்த பர்ஸ ஆட்டோல விட்டுட்டு போயிட்டாங்க மேடம். அபி உங்க பர்ஸ காணும்னு ரொம்ப நேரம் தேடிட்டு இருந்தாங்க. நல்ல வேளை நீங்க பார்த்து எடுத்துட்டு வந்துட்டீங்க. ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே. ஓகே மேடம், எனக்கு சவாரி நிக்குது, நான் கிளம்புறேன் மேடம். சரிண்ணே. நல்ல வேளை அபியோட பர்ஸ் கிடைச்சிடுச்சு. ஐயோ, அபி என்ன அபி போன் அடிக்கிறா? ஒருவேளை ஆட்டோக்காரன் நம்ம வந்த விஷயத்தை அபிகிட்ட சொல்லிருப்பாரோ? நம்ம வந்த விஷயம் தெரிஞ்சா அது வரை பெரிய பிரச்சனை ஆயிடுமே. அபி என்னங்க ஹாஸ்பிட்டல் வரைக்கும் வந்துட்டு அப்படியே வெளியே நின்னுட்டு ஆட்டோ டிரைவர் கிட்ட பர்ஸை கொடுத்து விட்டீங்கன்னு கேட்டா என்ன பண்றது? இப்ப போன் அட்டன் பண்றதா வேண்டாமா? அட்டன் பண்ணலனாலும் பிரச்சனை. என்ன பண்றது? டிரைவர் வராரு, இவ போன் பண்றா. கேட்டுட்டு பண்ணலாமா? 2 வாட்டி ஃபோன் பண்ணிட்டேன். ஏன் சஞ்சீவ் ஃபோன் எடுக்கல? ஒருவேளை சஞ்சீவ் போனை சைலண்ட்ல போட்டிருப்பானோ என்னவோ. என்ன, என் ஒய்ஃப் கிட்ட நான் வந்ததை சொல்லிட்டீங்களா? அவங்கள நான் பார்க்கவே இல்லையா சார்? அப்ப பர்ஸ் கொடுக்கலையா? அது உங்க ஒய்ஃபு கூட ஒரு பொண்ணு வந்தாங்க. அவங்கள ஹாஸ்பிட்டலுக்குள்ள நான் பார்த்தேன். அந்த பர்ஸை உங்க ஒய்ஃபு கிட்ட கொடுக்க சொல்லி நான் அந்த பர்ஸை கொடுத்துட்டு வந்துட்டேன். இல்ல, நான் வந்ததை பத்தி ஏதாவது சொன்னீங்களா? அதெல்லாம் எப்படி சார் சொல்லுவேன்? நீங்க தான் ஒய்ஃபுக்கு தெரியாம வந்தேன்னு சொன்னீங்களே, அதான் பர்ஸை மட்டும் கொடுத்துட்டு வந்துட்டேன். பாப்பா கிடைக்கிற வரைக்கும் அபிக்கு எந்த விஷயமும் தெரியாம இருக்கிறது தான் நல்லது. ஜெயில சொர்ணா மேடம் சொன்னா நீ கேட்டுதான் ஆகணும். ஏன்னா நீ கைதி. இந்த ஜெயில பொறுத்த வரைக்கும் ராணி யார் தெரியுமா? ஜெயில சொர்ணா மேடம் தான். சொர்ணா மேடம் உங்ககிட்ட வேலை வாங்க சொல்லி என்கிட்ட சொன்னாங்க. அவங்க சொன்னாங்க, நான் செய்யறேன். இங்க பாரு, அதனால முறைக்கிற வேலையெல்லாம் விட்டுட்டு ஒழுங்கா நான் சொல்றத செய்.
இல்லன்னா அடிதான். ம். ஐயோ ஏய் ஏய் நிறுத்து. ஏய், ஏய், என்ன விடு. மிரட்டுற? ஆ? கைய விடு விடு. அவங்க கிட்ட என்ன தகராறு பண்ணிட்டு இருக்க? இல்ல மேடம், சொர்ணா மேடம் தான் இவள சமையல் வேலை பார்க்க சொன்னாங்க. ஆனா இவ என்னடான்னா என்னையே அடிக்க வரா. சொல்லி வைங்க, கைய காலை உடைச்சிருவேன். அப்புறம் அதெல்லாம் பாத்துக்கலாம். நீ போய் வேலையை பாரு. போ சொல்றல. போ. மேடம், உங்ககிட்ட முக்கியமான விஷயம் பேசணும். வாங்க. போ, நான் வரேன். ஆனா வண்டி நிப்பாட்டுங்க. என்னாச்சு சார்? நிப்பாட்டுங்கண்ணே. என்ன சொல்லு மேடம், நீங்க எதுக்கு மேடம் ஜெயிலுக்குள்ள இருந்து கஷ்டப்படுறீங்க? நீங்க ருத்ரா மேடம் பேச்ச கேட்டு அவங்க கூட சேர்ந்துருங்க. அடுத்த நிமிஷமே அவங்க உங்களை வெளியே எடுத்துருவாங்க. இத சொல்றதுக்கு தான் என்ன தனியா கூப்பிட்டியா? என்ன பண்ணுன்னு எனக்கு தெரியும். நீ உன்னோட வேலையை பாரு. மேடம் 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 இல்லங்க மேடம், நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். என்ன? உங்க அம்மா கால் பண்ணாங்க, ஏதோ பேசணும். ஏய், இத வந்த உடனே சொல்ல மாட்டியா? போன கூட. சொல்லுங்க டாக்டர். கீர்த்தி, கொஞ்சம் ரூமுக்கு வந்துட்டு போங்க. இப்பவா டாக்டர்? ஒரு 5 minutes தான், வந்துட்டு போங்க. அபி மேடம் வேற ரூம்ல இல்ல. பாப்பாவை தனியா விட்டுட்டு எப்படி போறது? சரிங்க டாக்டர், இதோ வரேன். பாப்பா நல்லா விளையாடிட்டு இருக்கு. நம்ம சீக்கிரமா போய் டாக்டரை பார்த்துட்டு வந்துடலாம். அண்ணே, ஒரு டீ பார்சல் கொடுங்க. யார் கால்? புது நம்பரா இருக்கு. ஹலோ, மங்காவா? நான் மங்கா இல்லைங்க, என் பேர் கவிதா. ராங் நம்பர். இல்ல இல்ல இல்ல, இந்த
அந்த நம்பர்ல இருந்து எனக்கு ஒரு ஃபோன் வந்துச்சப்ப. ஏன் நம்பர்ல இருந்து உங்களுக்கு கால் வந்துச்சா? நான் பண்ணலையே. இல்ல இப்போதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்துச்சு. ஆமா ஆமா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு பொண்ணு என்கிட்ட போன் வாங்கி பேசினாங்க. அவங்க தான் உங்களுக்கு கால் பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். தலையில கட்டு போட்டிருந்தாங்களா அவங்க? ஆமா சார், கட்டு போட்டிருந்தாங்க. அங்க தான் நமக்கு ஃபோன் பண்ணிருக்கா. கண்டிப்பா பாப்பா பத்தி சொல்றதுக்கு தான் ஃபோன் பண்ணிருக்கா. மேடம், அந்த பொண்ணு மட்டும் பக்கத்துல இருந்தா கொஞ்சம் கொடுங்களேன் போன. இல்ல சார், இப்பதான் எங்க அம்மாவுக்கு டீ வாங்க கடைக்கு வந்திருக்கேன். இல்ல மேடம், நீங்க அந்த பொண்ணை திரும்ப பார்த்தா நான் ஃபோன் பண்ணுங்கிற விஷயத்த சொல்லி நான் அவங்கள பாக்குறதுக்கு தான் ஹாஸ்பிட்டல் வந்துட்டு இருக்கேன்னு சொல்லிருங்க. எங்கேயும் போகாம ஹாஸ்பிட்டலே இருக்க சொல்லிருங்க. கண்டிப்பா சொல்றேன் சார். மேடம் கொஞ்சம் மறக்காம சொல்லிருங்க மேடம் ப்ளீஸ். சரிங்க சார், நான் உங்களை பார்த்தா சொல்லிடுறேன். மங்கா எனக்கு ஃபோன் பண்ணும்போது நான் போனை எடுத்திருந்திருக்கணும். தப்பு பண்ணிட்டேன். என்ன பண்றது? ஆனா கொஞ்சம் சீக்கிரமா போங்கண்ணே. ஓகே சார். பார்த்து போயா. ஆட்டோ ஒழுங்கா ஓட்ட தெரியாதா? இப்படிதான் நேரா வருவியா? சொல்லிட்டே இருக்கேன், பேசாம நிக்கிற, மறைக்கிற. என் குழந்தை எங்க தூக்கிட்டு போனான்னு தெரியலையே. யாருக்கிட்ட விசாரிக்கிறது? அம்மா, ஒரு குழந்தைய யாராவது இந்த பக்கம் தூக்கிட்டு போனாங்களா? இல்லையம்மா, நான் பாக்கல. பாக்கலமா. சின்ன பாப்பாமா. என்னம்மா? சார், ஒரு குழந்தைய இந்த பக்கம் ஒருத்தன் தூக்கிட்டு போனா, அவ ஹாஸ்பிடல்ல இருந்து வந்தான்னு சொன்னாங்க. அவன் பாப்பாவை தூக்கிட்டு போனதை பாத்தீங்களா? அப்படி யாரையும் நான் இங்க பாக்கலையேம்மா. சின்ன குழந்தைனா? தெரியலம்மா. சின்ன குழந்தை. பாப்பாவை நான் எங்க போய் தேடுவேன்? அம்மா அம்மா, ஒரு சின்ன குழந்தைய யாராவது தூக்கிட்டு போனதை பாத்தீங்களா? ஒரு சின்ன பாப்பாமா, பாத்தீங்களா? உன்னை பார்க்க பாவமா இருக்குமா? உனக்கு உதவி பண்ணணும்னு தான் தோணுது. ஆனா நான் இப்பதாமா வந்தேன். நானே வழி கேட்டுட்டு தாமா இங்க நிக்கிறேன். பாப்பா எங்க போன? பாப்பா உன்னை எப்படி தேடி கண்டுபிடிக்க போறேன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. ஹலோ ஜெயிலர் மேடம், நான் ஸ்ரீஜாவோட அம்மா பேசுறேன். மா, நான் ஸ்ரீஜா தான் பேசுறேன். ஏ ஸ்ரீஜா, உனக்கு ஒரு குட் நியூஸ் டி. என்ன குட் நியூஸ்? அபி குழந்தைய ஏவல் தூக்கிட்டு போயிடுச்சு. இனிமே அபி குழந்தை சாக போறத யாராலையும் தடுக்க முடியாது. ஏவல் குழந்தைய தூக்கிட்டு போகும்போது அந்த அபி அழுதா பாரு, அத பாக்குறதுக்கே அவ்வளவு கண்கொள்ளா காட்சியா இருந்துச்சு ஸ்ரீஜா. மா, அபிக்கு அது அவ குழந்தைன்னு தெரியாதுல. மங்காதா இன்னும் அவகிட்ட சொல்லலையே. நடந்ததெல்லாம் வச்சு பார்த்தா சொல்லலன்னு தான் நினைக்கிறேன். மா, நினைக்கிறேன்னு எல்லாம் சொல்லாத, கன்ஃபார்ம் பண்ணு. அந்த அபி குழந்தை சாகுற வரைக்கும் அபிக்கு தான் கிட்ட இருக்கிறது தான் குழந்தைதான்னு எந்த காரணத்துக்கு கொண்டு தெரியவே கூடாது. ஏன் ஸ்ரீஜா? ஏன்னா அபி அந்த குழந்தைய
மங்கா குழந்தைன்னு நினைக்கும் போதே இவ்ளோ துடி துடிக்கிறாளே, அந்த குழந்தை அவளோடதுதான்னு தெரிஞ்சா அவ்வளவுதான். அந்த அபி பத்ரகாளியா மாறிடுவா. அந்த அபி பத்ரகாளியா மாறினா நமக்கு தான் ஆபத்து. அப்புறம் குழந்தைய கொல்றது ரொம்ப கஷ்டமா. அது மட்டும் இல்ல, அந்த குழந்தை செத்ததுக்கு அப்புறம் அபிக்கு செத்தது தான் குழந்தைன்னு தெரிஞ்சாதான் அபிக்கு வலி இன்னும் அதிகமாகும். அபிக்கு தான் கிட்ட இருக்கிற குழந்தை தன்னோட குழந்தைன்னு தெரியாத அளவுக்கு தான் முட்டாளா இருந்துட்டோமேன்னு தன்னை தானே நினைச்சு நொந்துக்கணும். அவ வேதனையிலேயே அப்படியே துடி துடின்னு துடிக்கணும். அந்த குழந்தைய காப்பாத்த முடியாத பாவி ஆயிட்டோமேன்னு அழுது அழுது சாகணும். அத பார்த்த நான் அணு அணுவா ரசிக்கணும். அதான் அப்புறம் தான் எனக்கு சந்தோஷமா. புரியுது ஸ்ரீஜா, நீ சொன்னது எல்லாமே நடக்கும். அதுதான் என்னோட ஆசையும். மா, நீ இப்ப என்ன பண்ற? அந்த அபிய ஃபாலோ பண்ணிக்கிட்டே இரு. அங்க என்ன நடக்குதுன்னு அப்பப்போ எனக்கு போன் பண்ணி சொல்லிக்கிட்டே இரு. சரி ஸ்ரீஜா. இந்த மருந்தெல்லாம் சொன்ன டயத்துக்கு கரெக்டா கொடுங்க. சரி, குழந்தைக்கு ஜுரம் சரியாயிடும். டாக்டர் டாக்டர், என்ன அபியோட குழந்தைய யாரோ கடத்திட்டு போயிட்டாங்க. என்ன சொல்றீங்க சிஸ்டர்? இப்ப அபி எங்க? குழந்தைய காப்பாத்துறதுக்காக ஹாஸ்பிட்டலோட என்ட்ரன்ஸ்க்கு போயிருக்காங்க டாக்டர். போங்க போய் பார்க்கலாம். கதவு தரங்க. யாராவது இருக்கீங்களா? நர்ஸ், நீங்க போய் அபியை பாருங்க. கதவு தரங்களே. கதவு தருங்க. யாராவது கதவு தரங்க. கதவு தருங்க யாராவது. ப்ளீஸ். கதவு தருங்க. கதவு தரங்க. சஞ்சீவ் எதுக்கு இங்க வந்திருப்பான்? ஒருவேளை சஞ்சீவுக்கு அபி கிட்ட தான் குழந்தை இருக்கிற விஷயம் தெரிஞ்சிருக்குமோ? ஐயோ, இந்த மங்கா வேற வெளியில வந்துட்டாளே. சஞ்சீவ் மங்காவை பாத்துட்டானா கன்ஃபார்மா நமக்கு சிக்கல்தான். சஞ்சீவ் மங்காவை பாக்குறதுக்குள்ள அந்த மந்திரவாதி குழந்தைய பலி கொடுத்துடணும். அபி குழந்தைய தேடி போயிட்டாங்க போல. என்கிட்டயும் சில்லற என்ன? என்ன சார் பண்றது? சரி, பேலன்ஸ் வேணாம், நீங்களே வச்சுக்கோங்க. இல்ல சார், வேணாம் சார். கொடுங்க சார், பக்கத்துல கடை இருந்தா சில்லறை மாத்திட்டு வரேன். அதெல்லாம் வேணாம், எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணிருக்கீங்க. பணம் எல்லாம் முக்கியம் இல்ல. இந்தாங்க, குடிங்க, வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் சார். பாப்பாவை கடத்தின குமார் நம்மள பார்த்தா கொல்ல கூட தயங்க மாட்டான். சஞ்சீவ் அண்ணன் கிட்ட உண்மையை சொல்ற வரைக்கும் குமார் கண்ணுல நம்ம பற்றவே கூடாது. என்னையா ஆட்டோ ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குதா? எமர்ஜென்சி எமர்ஜென்சி. திரும்ப என்ன? யோ, ஆட்டோவை சீக்கிரம் எடுத்துட்டு போயா. A3 போலீஸ் ஸ்டேஷன் கான்ஸ்டபிள் சின்னசாமி ஸ்பீக்கிங். ஓவர் ஓவர். எம்ஆர் ஹாஸ்பிட்டல்ல இருந்து ஒரு பேபி கிட்னாப்டு. ஓவர். பேபியா? பேபியை கிட்னாப் பண்ணவன் கருப்பா நார்மல் உயரத்துல நீளமா முடி இருக்கும், கருப்பு சட்டையும் கருப்பு வேட்டியும் கட்டி இருப்பான். ஓவர்.
யார் என்னன்னு எனக்கு தெரியலங்க. இப்பதான் ஆஸ்பத்திரியில பெரிய கலவரமே நடந்து முடிஞ்சது. என்ன சொல்றீங்க? கலவரமா? ஆமா சார், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஹாஸ்பிட்டலுக்கு ஒருத்த வந்து ஒரு கை குழந்தை தூக்கிட்டு போயிட்டான். போன் எங்கேஜ்டாவே இருக்குங்க. திரும்ப ஒரே தடவை ஃபோன் பண்ணுங்களேன். சரி. கை குழந்தைய தூக்கிட்டு போயிட்டானா? ஆமா சார், அபின்னு ஒரு பொண்ணு ஜோரோன்னு ட்ரீட்மெண்ட்காக ஒரு குழந்தைய தூக்கிட்டு வந்திருந்தாங்க. அந்த குழந்தைய தான் அவன் தூக்கிட்டு போயிட்டான் சார். அபியா? ஆமா சார். அபியும் மங்காவும் ஒன்னாதான் இருந்தாங்க. அப்ப அந்த குழந்தை இன்னும் ஒண்ணுமே புரியலையே. இப்பவும் போன் எங்கேஜ்டா தான் இருக்கு. திரும்ப ஒரே வாட்டி ஃபோன் பண்ணி பாருங்களேன். சரி. சஞ்சீவ் சார், சஞ்சீவ் சார், ஹாஸ்பிட்டல்ல இருந்த மங்காவோட பாப்பாவை ஒருத்தன் தூக்கிட்டு போயிட்டான் சார். மங்காவோட பாப்பாவியா? ஆமா சார், உங்களுக்கு தெரியாதுல்ல, அபி அடிக்கடி ஹாஸ்பிட்டலுக்கு வந்து ஒரு பாப்பாவை பார்க்க வருவாங்கல்ல, அது மங்கான்னு ஒருத்தவங்களோட பாப்பா. மங்காவுக்கு பாப்பா இருக்கா? மங்கா, இப்ப சொல்ல, பாப்பா எங்கம்மா இருக்கா? சொல்றேன். சொல்லுமா. அது வந்து ஒருவேளை மங்கா பாப்பான்னு இவங்க சொல்றது என்னோட பாப்பாவா? மங்காவை பார்த்தா தான் தெரியும். அபி கூட மங்கா ஹாஸ்பிடல் வந்தாங்கல்ல? ஆமா சார். எங்க அவங்க? சார், பாப்பாவை தூக்கிட்டு போனவன் என்ன அடிச்சு போட்டுட்டு போயிட்டான். நான் மயக்கம் போட்டு விழுந்துட்டேன். அதனால மங்கா எங்க போனாங்கன்னு எனக்கு தெரியாது சார். சார், அபி பாப்பாவை காப்பாத்த பாப்பாவை தூக்கிட்டு போனால, அவனை தேடி போயிருக்காங்க சார். நீங்க அவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க சார். அந்த பாப்பாவை நான் காப்பாத்தணும். முதல்ல அபி எங்க இருக்கான்னு போன் பண்ணி கேட்போம். நிறுத்துங்க. சார், இவன் தான் பாப்பாவை தூக்கிட்டு போனவன். முகம் சரியா தெரிய மாட்டேங்குது. எக்ஸ்கியூஸ் மீ, கொஞ்சம் ஜூம் போங்க. இவனா சந்தோஷ் கூட சண்டை போட்டவன் நம்ம வந்து ஆட்டோக்காரன்ட்ட வேற சண்டை போட்டான். இவனா குழந்தைய கடத்தினா? மா, ஓரமா வந்துட்டோம். போனை கொடுங்கம்மா. ஷோ, போனை கேட்டு சாவடிக்கிறாளே. இவகிட்ட போனை கொடுத்தா கூட சஞ்சீவ் கிட்ட இவ பேச முடியாத மாதிரி பண்ணணும். என்ன பண்ணலாம்? அம்மா, உங்க போனை கொடுங்கம்மா. போனை ஏரோப்ளேன் மூட்ல போட்டு கொடுத்துடலாம். அப்பதான் போன் பண்ணாலும் பேச முடியாது. என்ன போனே கொடுக்க மாட்டேங்கிறாங்க? அம்மா, போனை கொடுங்கம்மா. இருமா, நான் லாக் ஓபன் பண்ணி கொடுக்கறேன். இந்தா, பேசு. ஏன் அண்ணனுக்கு மட்டும் போனே போக மாட்டேங்குது? எப்படி போகும்? அப்படியே அந்த குழந்தை முகத்தை கொஞ்சம் ஜூம் பண்ணுங்களேன்.
சீதா கோயிலுக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு காலையிலேயே போனா, இன்னும் காணுமே. சீக்கிரமா போங்க. இவ கோயிலுக்கு போனா மட்டும் உலகத்தையே மறந்துடுவா. இவளையும் தப்பு சொல்ல முடியாது. மனசு முழுக்க கஷ்டம் இருக்கிறவங்களுக்கு கடவுள் மட்டும்தானே ஒரே அரவணைப்பு. அபி செஞ்சு இந்த வீட்டுல இல்லைன்ற வேதனையை தீக்க சீதாவுக்கு கோயிலுக்கு போறது மட்டும்தான் ஒரே ஆறுதல். பசி தாங்க முடியல. கொஞ்ச நாளா சரியா மாத்திரை மருந்து போடல. மாத்திரையை போடணும். சாப்பிடாம மாத்திரையை போட முடியாது. சீதா வந்துதான் சமைக்கணும். என்ன பண்றது? சரி, சீதாவுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லுவோம். என்ன சீதாவுக்கு ஃபோன் போகல? கோவிலுக்குள்ள டவர் கிடைக்கலையோ? என்ன பண்றது? சரி, நாமளே கிச்சனுக்குள்ள போய் ஏதாவது செஞ்சு சாப்பிட்டு மாத்திரை போடுவோம். என்ன சமைக்கிறது? ஃப்ரிட்ஜில் என்ன இருக்குன்னு பாப்போம். தோசை மாவு இருக்கு. தோசையை ஊத்தி சாப்பிட வேண்டியதான். சின்ன வயசுல நான் பேச்சுலரா இருக்கும்போது சமைச்சு சாப்பிட்டது. இப்ப சமைக்க சரியா வருதானு தெரியலையே. பாப்போம். தோசை தானே, ட்ரை பண்ணுவோம். நான் நினைச்ச மாதிரி தோசை கோணல் கோணலா ஆயிடுச்சு. தோசையை சுட்டு சாப்பிடலான்னு பார்த்தா அது முடியாது போல இருக்கு. அபி இருந்த வரைக்கும் வீடு சொர்க்கம் மாதிரி இருந்துச்சு. பசி வர்றதுக்கு முன்னாடியே அபி சாப்பாடும் மாத்திரையோட வந்துருவா. நல்லா கவனிச்சுக்கிட்டா. இப்ப சாப்பிட்டீங்கன்னு கேட்க கூட ஆள் இல்ல. சத்தியமா எல்லாரும் சத்தியம் பண்ணுங்க. அபி, என்ன அபி பண்ணிட்டு இருக்க நீ? அத்தை, ப்ளீஸ் அத்தை, என்ன தடுக்காதீங்க.
சஞ்சீவ். டாக்குமெண்ட்லாம் ஓகே தான் சார். அந்த வீட்டில் இருக்கவங்களுக்கு தகவல் கொடுத்துட்டீங்களா? அதெல்லாம் ஒன்றும் கொடுக்கல சார். நேரா போய் பேசி வேலையை முடிச்சிட வேண்டியதான். லீகலா அப்படிலாம் பண்ண முடியாது சார். ஃபர்ஸ்ட் நோட்டீஸ் அனுப்பணும். நோட்டீஸ் கொடுத்தா மட்டும் என்ன சார் ஆக போகுது? நாம நினைச்சதை தானே பண்ண போறோம். இல்ல சார், இது ரொம்ப தப்பு சார். தப்பு சரியில்லை நீங்க பாக்காதீங்க. உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க. நான் ஸ்ரீஜா மேடத்துக்கிட்ட பேசி உங்களுக்கு வேணும்ன்றதை நான் வாங்கி தரேன். நீங்க வேலையை முடிச்சு கொடுத்துட்டு போங்க. ஆமாப்பா, நான் ஸ்ரீஜாவை டைவர்ஸ் பண்ண போறேன். இப்ப நம்ம ஸ்ரீஜா மேடம் சார்பா அவங்க வீட்டுக்கு போக போறோம். அவங்க வீட்டுல இருக்கிறவங்கள உடனே வெளியே விரட்டி அந்த வீட்டுக்கு சீல் வைக்க போறோம். அவ்வளவுதானே? எல்லாம் ஓகே தான் சார். அத நீங்களே பண்ணலாமே. எதுக்கு போலீஸ் ஃபோர்ஸ் வேணும்னு கேக்குறீங்க? இல்ல சார், நான் மட்டும் கோர்ட் ஆர்டரோட அந்த வீட்டுக்கு தனியா போய் வீட்டை விட்டு வெளியே போங்கன்னு சொன்னா பெரிய பிரச்சனையா ஆயிடும். வக்கீல் என்கிட்டயே சட்டம் பேசுவாங்க சார். புரியாதுன்னு சொல்லுவாங்க. அதுவே நீங்க 2 கான்ஸ்டபிளோட என் கூட வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், போலீஸ் வந்திருக்காங்களேன்னு கொஞ்சம் பயந்து உடனே வீட்டை காலி பண்ணி கொடுத்துருவாங்க சார். வேலையும் கொஞ்சம் சீக்கிரமா முடியும். அதுக்காக தான் சார் சொல்றேன். சரி, வரேன். அதுக்கான கேஸ் காப்பி பேப்பர் டீடைல்ஸ் தான் இது. நான் டைவர்ஸ்லாம் அப்ளை பண்ணி ரொம்ப நாள் ஆச்சுப்பா. எப்படியோ இன்னும் 2 நாள்ல இந்த கேஸ் கோர்ட்டுக்கு வந்துடும். எனக்கும் ஸ்ரீஜாவுக்கும் டைவர்ஸ் கிடைச்சிடும். தப்பு பண்ணிட்ட சந்தோஷ். நீயும் ஸ்ரீஜாவும் ஒற்றுமையா வாழணும் தான் அவ அபிக்கு பண்ண கொடுமையெல்லாம் நாங்க பொறுத்துக்கிட்டோம். அபியும் சஞ்சுவும் வீட்டை விட்டு போனதே நீயும் ஸ்ரீஜாவும் சேர்ந்து வாழணும் தான். அப்பா, நானும் ஸ்ரீஜாவும் சேர்ந்து வாழ்றது நடக்காத காரியம். அவ நம்ம குடும்பத்துக்கு அபிக்கு பண்ண கொடுமையெல்லாம் என்னால மறக்கவும் முடியாது, மன்னிக்கவும் முடியாது. நான் அவளுக்கு டைவர்ஸ் கொடுக்க மாட்டேனா? ஏன்னா நீங்க எல்லாரும் சேர்ந்து என்ன அவளுக்கு டைவர்ஸ் கொடுக்க விட மாட்டீங்களா? அந்த திமிர்ல தான்ப்பா அவ ஆட்டம் போடுறா. அதான் அவ ஆட்டத்தை அடக்கி ஒடக்கி அடிச்சு விரட்டணும். அதுக்கு தான்ப்பா நான் இந்த முடிவு எடுத்திருக்கேன். இல்லப்பா, உன் வாழ்க்கை வீணா போயிடும். அதெல்லாம் ஒண்ணு வீணா போகாதுப்பா. அதான் நீங்களே என் கூட இருக்கீங்களே. என்ன சுத்தி இருக்கிற நீங்க, அம்மா, அபி, சஞ்சு எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும்பா. அதான்ப்பா எனக்கு சந்தோஷம். நான் ஸ்ரீஜாவை டைவர்ஸ் பண்றதுதான் சரி. நான் பண்ணிதான் தீர போறேன். அதுல எந்த மாற்றமும் இல்ல. இல்லப்பா, அது இல்லப்பா, நீங்க என்ன சொன்னாலும் என் மனசு மாறாதுப்பா. இத பத்தி இனிமே நாம எதுவும் பேச வேண்டாம்ப்பா. நீங்க ரெஸ்ட் எடுங்கப்பா. அப்புறம்ப்பா, ஸ்ரீஜாவை லீகலா டைவர்ஸ் பண்ணி முடிக்கிற வரைக்கும் இந்த விஷயம்லாம் அம்மா, அபி, சஞ்சீவுக்குலாம் தெரிய வேண்டாம். தெரிஞ்சா ரொம்ப சங்கடப்படுவாங்க.
ஏப்பா நில்லுப்பா. ஒரு கை குழந்தை எப்படி பொறுப்பு இல்லாமையா தூக்கிட்டு போவாங்க? ஒழுங்கா தூக்கிட்டுப்பா. ஏப்பா வாங்கட்டுதாப்பா சொல்ற. என் தம்பி நில்லுப்பா. ஐயோ என் புள்ள அடி வாங்குறானே. ஐயோ அடிங்கடா அவனை. ஐயோ കേളുങ്ക ശിഷ്യர்களே, சொல்லுங்க குருவே. ഞാൻ പറയുന്നതെല്ലാം ചെയ്യണം. വാതിലിൽ മാവില കെട്ടണം. വീട്ടെ ചുറ്റി 4 ദിശയിലും നാരങ്ങ കെട്ടണം. சரிங்க குருவே. പിന്നെ ഇരിക്കണതിനെ ചുറ്റി ഒരു കറുപ്പ് മന്ത്രക്കയറ് ഇടണം. சரிங்க குருவே. இந்த தடவை அபி குழந்தைய பலி கொடுத்து எழுந்த சக்தியை நான் திரும்ப பெறப்போறது உறுதி. அப்புறம் நாளைக்கு மார்னிங் உங்க அப்பா இந்த வீட்டை விட்டு காலி பண்ணி போகும்போது இன்னும் ரொம்ப கஷ்டப்படுவாரு. ராமச்சந்திரன் சார், உங்க பையன் சொல்றத நம்பாதீங்க. அவரு உங்களை ஆறுதல் படுத்துறதுக்காக அப்படி சொல்லிட்டு இருக்காரு. இந்த வீடு உங்க பூர்வீக சொத்தா இருந்தா கூட இப்போ இந்த வீட்டோட முழு உரிமையும் ஸ்ரீஜா மேடத்துக்கிட்ட தான் அது லீகலா இருக்கு. அது உங்களுக்கே நல்லா தெரியும். அப்படி இருக்கும்போது உங்களால எப்படி இந்த வீட்டை காப்பாற்ற முடியும்? அங்க அபி குழந்தை சாக போகுது. அந்த வீட்டை ஜப்தி பண்ண போறதால எல்லாரும் ரோட்ல நிக்க போறாங்க. மொத்தத்துல அபி மட்டும் இல்ல, அபிக்கு ஹெல்ப் பண்ற எல்லாரையும் பழி வாங்குறேன். சார், நீங்க உங்க குடும்பம் எல்லாருமே நாளைக்கு வீட்டை விட்டு வெளியேறது உறுதி. அந்த உண்மைய நீங்க உங்க மனசார ஏத்துக்கணும். அதனால
இந்த வீட்டை விட்டு வெளியே போக மாட்டேன்ற தேவையில்லாத நம்பிக்கையை விட்டுட்டு வீட்டை விட்டு போனா தெருவுல நிக்காம இருக்கிறதுக்கு என்ன பண்றதுன்னு யோசிக்க. ஹலோ சார். சந்தோஷ், வக்கீல் சார், உங்களுக்கு விஷயம் புரியல. இது எங்களுக்கு வீடு இல்ல, கோவில். கோவில்ல இருந்து பக்தர்களை வெளியே அனுப்புறது அவ்வளவு சாதாரண விஷயம் இல்ல. டிரைவர் கொஞ்சம் ஃபாஸ்டா போப்பா. ஜான்சி அம்மா, அபி என்னம்மா சொல்றா? பாப்பாவ காணுமா? ஆமாமா, அபிகிட்ட இருந்து நம்ம ஆசிரமத்து குழந்தைய யாரோ கடத்திட்டு போயிட்டு இருக்காங்க. அததான் அபி சொல்லிட்டு இருக்காங்க. மங்காவோட குழந்தை காணுமா? மங்கா குழந்தையா? என்னம்மா சொல்றீங்க? ஆமா ஜான்சி, மங்கான்னு ஒருத்தி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி குழந்தைய வளர்க்க முடியலன்னு ஆசிரமத்துல கொண்டு வந்து விட்டுட்டு போனா. அந்த குழந்தைதான் அபிகிட்ட இருக்கிற நம்ம ஆசிரமத்து குழந்தை. ஜான்சி, எப்படியாவது மங்கா குழந்தைய தேடி கண்டுபிடிச்சு கொடுத்துருமா. சஞ்சீவ் மங்காக்கு என் குழந்தை இருக்கிற இடம் தெரியும்னு சொன்னாரு. அம்மா மங்கா தான் தன் குழந்தைய ஆசிரமத்துல கொண்டு வந்து விட்டதா சொல்றாங்க. அப்போ சஞ்சீவ் குழந்தைய தான் மங்கா ஆசிரமத்துல கொண்டு வந்து விட்டுருப்பாளோ? அப்ப அபி இத்தனை நாளா மங்கா குழந்தை நினைச்சு வளர்த்ததா அவங்களோட குழந்தையா? உனக்கு பின்னாடி செல்லுக்குள்ள இருக்கிறது யாருமா? நான் இவ்வளவு நேரமா உங்ககிட்ட ஒருத்திய பத்தி சொல்லிட்டு இருந்தேன்லமா, அவதான் இவ. அவ போட்டோ எடுத்து எனக்கு கொஞ்சம் அனுப்பு. ஏமா? நீ எடுத்து அனுப்பு சொல்றேன். சரிமா. மேடம், நீங்க அபி விஷயமா தானே சென்னைக்கு வந்திருக்கீங்க? பரவாயில்லையே, கரெக்டா சொல்லிட்டீங்க. அம்மா, நீ எப்படி கண்டுபிடிச்ச? இல்ல மேடம், உங்க பிஸி ஷெட்யூல்ல நீங்க சென்னைக்கு வந்திருக்கீங்கன்னா அப்போ குட் ஆர் பேட் பெரிய ரீசன் இருக்கணும்ல. சென்னையில குட் ரீசனும் இருக்கு, பேட் ரீசனும் இருக்கு. வர்மா சார் டைரி ஃபார்ம் பிசினஸ்ல தோக்கணும்னா கண்டிப்பா அபி வர்மா சார் கூட இருக்க கூடாது. சோ அது சம்பந்தமா தான் நீங்க ஏதோ பண்ண வந்திருக்கீங்கன்னு நினைச்சு நான் கெஸ் பண்ணி சொன்னேன் மேடம். யூ டு ஸ்மார்ட். அதனால தானே மேடம் நீங்க உங்க கூடவே என்ன வச்சிருக்கீங்க. எக்ஸாக்ட்லி. அந்த அபிய என் வலையில விழ வைக்கிறதுக்கு என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு. அண்ட் திஸ் டைம் அது டெஃபினெட்லி கரெக்டா ஒர்க் அவுட் ஆகும். மேடம், உங்ககிட்ட இருந்து யாரும் தப்பிக்க முடியாது. அந்த கடவுளையே உங்க பேச்ச நீங்க கேட்க வச்சிருவீங்க மேடம். இந்த புல்லட்ல வரவன் ரொம்ப நேரமா நம்மள ஃபாலோ பண்ணிட்டு வர மாதிரி தெரியுது. அம்மா சொல்லுங்கம்மா. ஜான்சி, நீ புடிச்சு வச்சிருக்கிய அந்த பொம்பளை? அம்மா, நீங்க பேசுறது எனக்கு சரியா கேக்கல. வாய்ஸ் பிரேக் ஆகுது. ஜான்சி, இப்ப கேக்குதா? ஹலோ அம்மா, சரியா கேட்க மாட்டேங்குது. போயிட்டு சீக்கிரம் வா. போங்கறல்ல. நந்தி மாதிரி பாத்ரூம் முன்னாடியே நிக்கிறாளே, இவகிட்ட இருந்து எப்படி தப்பிக்கிறது?
சொல்லுங்க, சாப்பிட்டீங்களா? நல்லா இருக்கீங்களா? ஆமா, ஒர்க்ல தான் இருக்கேன். அப்படியா? யார்கிட்டயும் சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு இருக்கா. இவகிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு இதுதான் சரியான டைம். ஓகே. ஜான்சி, மழை பெய்யறதுனால சிக்னல் கிடைக்கலையோ? அம்மா இருங்க, நான் வெளியில வந்து பேசுறேன். லைன்லயே இருங்க. ஜான்சி. ஹலோ அம்மா, கேக்குதா? ஹலோ அம்மா, சொல்லுமா. என்ன போன் கட் ஆயிடுச்சு? என்ன போன் போக மாட்டேங்குது? ஜான்சி, மங்காவை கொல்ல நர்ஸ் வேஷத்துல ஹாஸ்பிட்டலுக்கு வந்தது அவதாமா. அந்த கிரிமினல் இதையே தான் பண்ணிருக்காளா? மங்கா யாருன்னு எனக்கு தெரியாது மேடம். நான் சொல்றத நம்புங்க மேடம். நடிக்கிறியா? இப்பதாம்மா எனக்கு எல்லாமே புரியுது. எங்க மங்காவை பார்த்தா நம்ம மாட்டி போன்னு பயந்துதான் அந்த கிரிமினல் என்கிட்ட இருந்து தப்பிச்சு ஓட பாத்திருக்கா. ஜான்சி, யாரோ சொல்லிதான் அவ ஆசிரமத்துக்கு வந்து பாப்பாவை கடத்த பாத்திருக்கா. ஹாஸ்பிட்டலுக்கு வந்து மங்காவையும் கொல்ல பாத்திருக்கா. நீ அவளை நல்லா அடிச்சு விசாரிச்சு பார்த்தனா இதுக்கு பின்னாடி யார் இருக்காங்கன்னு நமக்கு தெரியும். கரெக்டா சொன்னீங்கம்மா. இது வரைக்கும் நான் ஒரு கன்ஃபியூஷன்ல தான் இருந்தேன். அதனாலதான் அவளை எதுவும் பண்ணாம விட்டு வச்சிருந்தேன். ஆனா இப்போ அவ தான் குழந்தைய கடத்த பார்த்தா மங்காவை கொல்ல பார்த்தான்னு தெரிஞ்சிருச்சுல்ல. இனிமே பாருங்க என்ன நடக்க போகுதுன்னு. சரிம்மா, நான் அப்புறம் கூப்பிடுறேன். சரிம்மா. நம்ம போய் சேரத்துக்கு இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும்? ஜஸ்ட் 10 minutes ஆகும் மேடம். மேடம், அந்த புல்லட் மறுபடியும் நம்மள ஃபாலோ பண்ணிட்டே வருது மேடம். திரும்பவும் நீ வளராத. நான் வளரல மேடம், நீங்களே திரும்பி பின்னாடி பாருங்க. வாட்? மேடம், ஹர்ஷத் சார் அபிய பத்தி சொன்னது உங்களுக்கு ஞாபகம் இருக்குல்ல? ஒரே நேரத்துல 8 விஷயங்கள ரொம்ப பர்ஃபெக்ட்டா செஞ்சு முடிக்கிறவங்கன்னு அஷ்டாவதானின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி திறமை உள்ளவங்க இந்த உலகத்துல ரொம்ப குறைவானவங்கன்னு 100 கோடியில ஒருத்தவங்களுக்கு தான் அந்த மாதிரி திறமை இருக்கும். அபி 100 கோடியில ஒருத்தி. மேடம், ஹர்ஷத் சார் அபிக்கு பிரச்சனை கொடுத்தா அவளை பாதுகாக்க அஷ்ட ஜனனமும் வரும்னு சொன்னார்ல மேடம். அதுல ஒண்ணுதான் இப்ப நம்மள ஃபாலோ பண்ணுதோ?
மேடம் அந்த அக்யூஸ்ட் பாத்ரூம் போனாலே எங்க இன்னும் காணோம்? இன்னும் வரல மேடம். இவ்வளவு நேரம் என்ன பண்றா? அத வச்சு உங்களை ஃபாலோ பண்றது யாரு என்னன்னு உடனே கண்டுபிடிச்சிடலாம். ஓகே சார், நீங்க அவளை கண்டுபிடிச்சு உங்க போலீஸ வச்சு உடனே அவளை பிடிச்சிருங்க. ஓகே மேடம். மேடம், நீங்க கேமரா பக்கத்துல வந்துட்டீங்களா? மேடம், உங்க கார் போறத நான் பார்த்துட்டேன். மேடம், உங்க காருக்கு பின்னாடி எந்த பைக்கும் வரலையே மேடம். புல்லட் வரலையா சார்? ஏன் பின்னாடி தான் சார் புல்லட் வந்துட்டு இருக்கு. அப்படியா? ஆனா சிசிடிவில ரெக்கார்ட் ஆவலையே மேடம். எப்படி சார் ரெக்கார்ட் ஆகாம போகும்? நான் வர கார் ரெக்கார்ட் ஆயிருந்தா கண்டிப்பா அந்த புல்லட்டும் ரெக்கார்ட் ஆயிருக்கணும்ல. இல்ல மேடம், நான் வேணா உங்களுக்கு அந்த சிசிடிவி ஃபுட்டேஜா அனுப்புறேன், நீங்களே பாருங்க. சரி, நீங்க அனுப்புங்க. தப்பிச்சா ஓட பாக்குற. டிரைவர் மேடம், வண்டிய பக்கத்துல இருக்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு விடு. சரிங்க மேடம். தள்ளு. என்ன சஞ்சீவ் ரூட் தெரிஞ்ச மாதிரி மந்திரவாதி குடில் கிட்ட போறானே. போற போக்க பார்த்தா சஞ்சீவ் மந்திரவாதி குடிலுக்கு போய் ஏவல் அடிச்சு போட்டு அவன் குழந்தைய காப்பாத்திருவானோ? ஐயோ, நினைச்சு பார்க்கவே பயமா இருக்கே. இப்ப என்ன பண்றது? சரி, ஸ்ரீஜாவுக்கு போன் பண்ணி டவுட் கேட்கலாம். ஐயோ, இந்த ஸ்ரீஜாவுக்கு வேற போன் போக மாட்டேங்குதே. ஏமா, இப்ப எங்கதாம்மா போகணும் உனக்கு? எங்கன்னு தெரிஞ்சா நான் சொல்ல மாட்டேன் ஐயா. முன்னாடி போற ஆட்டோவை ஃபாலோ பண்ணி போங்களேன் ப்ளீஸ். அந்த ஆட்டோல உனக்கு தெரிஞ்சவங்க யாராச்சும் போறாங்களா? அதெல்லாம் உனக்கு எதுக்குயா? நான் சொல்றத செய், அவனை ஃபாலோ பண்ணிட்டு போ. அச்சோ, நட்சத்திரம் மறைய போற நேரம் வேற நெருங்க போகுதே. ஐயோ, அந்த அணு வேற எங்க இருக்கான்னு தெரியலையே. அபி குழந்தைய பலி கொடுக்கிற நேரமா பார்த்து அந்த அணு வேற வந்து தொலைச்சிடக்கூடாது. அப்படி வந்து தொலைஞ்சா அவ்வளவுதான், என் சோலி முடிஞ்சு போச்சு. நானும் ஸ்ரீஜாவும் நாங்களே போய் பெணக்குழியில படுத்துக்க வேண்டியதுதான். ஏமா, முன்னாடி போற ஆட்டோ அப்படி எங்கதாம்மா போகுது? எவ்வளவு நேரம் தாம்மா ஃபாலோ பண்றது? எனக்கு பசிக்குதுமா, உன்னை இறக்கி விட்டுட்டு தான் நான் சாப்பிடணும். அவன் இங்க உயிர் பயத்துல இருக்கான், உனக்கு சோறு கேக்குதா? பேசாம அந்த ஆட்டோவை ஃபாலோ பண்ணி போயா. என்னது உயிர் பயமா? என்ன உயிர் பயம்?
ஐயோ இவங்கிட்ட சொல்லி தொலைச்சிட்டேனா? ஊருக்கு போனோம் தான் சொன்னேன் நானு. ஏன் ஆட்டோ நிறுத்தின? அந்த ஆட்டோ ஃபாலோ பண்ணி போ. ஃபாலோ பண்றத அப்புறம் பண்ணிக்கலாம். எனக்கு உன் மேல என்னமோ டவுட்டாவே இருக்கு. ஏன் மேல டவுட்டா? என்ன டவுட்? போற இடம் தெரியல, முன்னாடி போன ஆட்டோவை ஃபாலோ பண்ண சொல்ற, உயிர் பயம்னு வேற சொல்ற. நீ தப்பான ஆளா இருக்குமோன்னு எனக்கு டவுட்டா இருக்கு. ஐயோ கரெக்டா சொல்றானே. ஆஹா, இனி ஆட்டோ ஒரு இன்ச்சு நகராது. நீ வேற ஆட்டோ புடிச்சு போய்க்க. என்னது வேற ஆட்டோ புடிச்சு போறதா? ஏய் நீ என்ன விளையாடுறியா? அவனை நீ மட்டும் இப்ப ஆட்டோவை எடுத்துக்கிட்டு அவனை நான் சொல்ற இடத்துக்கு நீ ஃபாலோ பண்ணல, அப்புறம் நான் யாருன்னு காட்ட வேண்டியிருக்கும். என்ன என்னையவே மிரட்டுறியா? காட்டினா பேந்துருவ தெரியல. ஐயோ என்ன அடிக்க வரா? பேசாம நம்ம வேற ஆட்டோ புடிச்சு போயிடலாம். சஞ்சீவை ஃபாலோ பண்ண முடியாதே, இப்ப என்ன பண்றது? ஐயோ மா, நீ முதல்ல வண்டியில இருந்து இறங்குறியா? இங்க பாரு, நான் யாருன்னு தெரியாம நீ என்ன மிரட்டிக்கிட்டு இருக்க. ஒழுங்கா நான் சொல்ற மாதிரி செய். என்னது யாரா? நானும் தெரியாம தான் கேக்குறேன். ரொம்ப நேரமா நான் யாருன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிய. நீ யாரு சொல்லு பாப்போம். அது நான் கமிஷனரோட சம்பந்தி, தெரியுமா? என்கிட்ட தகராறு பண்ண நான் உன்னை ஜெயில போட்டுருவேன். உருட்டு, என்கிட்ட உருட்டுறியா? என்ன உருட்டு கிருட்டுங்கிறா? கமிஷனர் வீட்டுலதான் என் பொண்டாட்டியே வேலை பாக்குறா. கமிஷனர் சம்பந்தியே எனக்கு நல்லாவே தெரியும். நீ எப்படி சம்பந்தியான? ஐயோ மாட்டிக்கிட்டோமா? இறங்குமா முதல்ல வண்டியை விட்டு. சார் ஒரு அவசரம், அதான் போய் சொல்லிட்டேன். ரொம்ப முக்கியமான விஷயம். முன்னாடி போன ஆட்டோவை கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்களேன் ப்ளீஸ். ஏய் இறங்குன்ற. நான் உங்களுக்கு 10,000 ரூபாய் பணம் தரேங்க. நிஜமாவா? சத்தியமா? உங்க மேல சத்தியமா? இல்ல ஏன் மேல சத்தியமா. சரிமா சரிமா. எப்படிமா போனோம்? ஆட்டோவை நிறுத்தி என்கிட்ட சண்டை போட்டுட்டு சஞ்சீவ் வேற மிஸ் பண்ணிட்டு இப்ப எங்க போகணும்னு வேற என்கிட்ட கேக்குறான் கடங்காரன். நேரா போயா. சரிமா சரிமா சரிமா. 10,000 கொடுத்துருவேலமா? கொடுத்துருவேன். சரிமா. சார், கைகான் குப்பம் அம்மன் கோயில் இங்கதான் சார் இருக்கு. அப்போ பக்கத்துல தான் வந்து ஆட்டோ இருக்கணும். வாங்க போய் தேடுவோம். என்னது போன் வந்திருக்கு? ஹலோ சார், நான் வக்கீல் ரத்னகுமார் பேசுறேன் சார். சொல்லுங்க சார். சார், உங்க கண்ட்ரோல்ல இருக்கிற B2 போலீஸ் ஸ்டேஷன்ல இன்ஸ்பெக்டர் ஜான்சி எந்த ஆதாரமும் இல்லாம என் கிளைண்ட் சுந்தரிய அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க. என்கிட்டயே என் கிளைண்ட அடிச்சு துன்புறுத்துவாங்கறாங்க. அவங்க என் கிளைண்ட் அடிச்சாங்கன்னா நான் சும்மா இருக்க மாட்டேன் சார். சார் கோவப்படாதீங்க, நான் ஜான்சி கிட்ட பேசுறேன். நீங்க போனை ஜான்சி கிட்ட கொடுங்க. இத கொடுக்குறேன் சார். மேடம், கமிஷனர் சார் உங்ககிட்ட பேசணுமா? என்ன சார் நீங்க விளையாட்டுக்கு பேசுறீங்கன்னு பார்த்தா இப்படி உண்மையிலே கால் பண்ணிருக்கீங்க. அவர்கிட்ட எல்லாம் சொன்னாதான் நீங்க அடங்குவீங்க. எஸ் சார். ஜான்சி, அது என்ன கேஸ்? அட்டெம்ப்ட் மர்டர் கேஸ் சார். எவிடன்ஸ் இருக்கா? எஸ் சார். சரி, அடிச்சு துன்புறுத்தாம விசாரணை பண்ணுங்க. கண்டிப்பா சார். அவங்க மேல என் விரல் நகம் கூட படாது சார். சரி, நீங்க அந்த போனை வக்கீல்கிட்ட கொடுங்க. இத கொடுக்கறேன் சார். சொல்லுங்க சார். நான் சொல்லிட்டேன் ரத்னகுமார், அவங்க அடிக்க மாட்டாங்க. தேங்க்யூ சார். ஓகே. என் கிளைண்ட பாத்துக்கோங்க. நீங்க யார்கிட்ட போய் சொன்னாலும் சுந்தரி வாழ்க்கை இனி ஜெயில தான். கிளம்புங்க. இதோ பாருங்க மேடம், சுந்தரி மேல ஒரு துரும்பு விழுந்தா கூட
நாளைக்கு நீங்க கோர்ட்ல பதில் சொல்ல வேண்டியது வரும். அதெல்லாம் நான் சொல்லிக்கிறேன். நீங்க போயிட்டு வாங்க, எனக்கு நிறைய வேலை இருக்கு. நான் இருக்கேன். விடுங்கடா. விடு. விடுங்க சொல்றேன்ல. அண்ணே ஓடுறானே அவ. ஏய் ஏய் நில்லு. எந்த பக்கம் போறதுன்னே தெரியலையே பாப்பா. நான் உன்னை எப்படி கண்டுபிடிப்பேன்? நீயே எனக்கு ஒரு வழியை காட்டு. டேய் வாடா வாடா. யாட்ட கிடைச்சிருச்சு. டேய் அவனை கண்டுபிடிச்சாடா? இல்ல மச்சான், அவனை தேடிட்டு போயிட்டு இருக்காங்கடா. டேய் நீ இந்த பக்கம் போய் தேடு, நான் அந்த பக்கம் போய் தேடுறேன். அவனை இன்னைக்கு விடவே சரி கூடாது மச்சான். நல்ல வேளை ஆட்டோ நீ போ. கிடைச்சிருச்சு. ஐயோ, இப்ப எந்த பக்கம் போனோம்? அவன் குழந்தைய கடத்திட்டு எந்த பக்கம் போனானே தெரியலையே. கடவுளே, நான் இப்போ இந்த பக்கம் போகவா இல்ல இந்த பக்கம் போகவா? என் குழந்தைய கண்டுபிடிக்க எந்த பக்கம் போகணும்? என்னது, நம்ம எந்த பக்கம் போகணும்னு நினைச்சிட்டு இருந்தா 2 முறை பால் எந்த பக்கம் போகுது? அப்போ கடவுள் இந்த பக்கமா போ சொல்றாரா? கடவுளே, நான் இந்த பக்கம் தான் போ. அந்த வக்கீல் ஏதோ சீட்டை கொடுத்தாருல. சுந்தரி, நீ ஜான்சியோட அடிக்கு பயந்து ஸ்ரீஜா மேடத்தை ஜான்சி கிட்ட போட்டு கொடுக்கணும்னு நினைக்காத. நீ போட்டு கொடுத்தேன்னா அது உனக்கு தான் பிரச்சனை. ஸ்ரீஜா மேடத்தை பத்தி நான் சொல்லி உனக்கு தெரிய வேண்டியதில்லை. அவங்க ஒருத்தவங்கள பகைய நினைச்சா கண்டிப்பா அவங்கள கொல்லாம விட மாட்டாங்க. நீ ஸ்ரீஜா மேடத்தை பத்தி ஜான்சி கிட்ட சொன்னா நீ ஜெயில இருந்தா கூட உன் உயிர் போயிடும். அதுவே நீ சொல்லாம இருந்தேன்னா ஸ்ரீஜா மேடம் உன்னை ஜெயில இருந்து வெளியே எடுத்து நீ நம்ப முடியாத அளவுக்கு பணத்தை அள்ளி உனக்கு தருவாங்க. நீ அந்த பணத்தை வச்சு உனக்கு பிடிச்ச மாதிரி ஏகபோக வாழ்க்கைய வாழலாம். ஆகா, சந்தோஷம். அதனால அவசரப்பட்டு ஸ்ரீஜா மேடத்தை காட்டி கொடுத்துறாத. வெளியில போனா ஜான்சி
ஜான்சி மேடம் பணம் கொடுக்கறதெல்லாம் சரிதான். ஆனா நான் வெளியில போக உயிரோட இருக்கணுமே. பிளான் பண்ணி ஜான்சி என்ன அடிச்சே கொன்றுவா. உண்மையை சொன்னா ஸ்ரீஜா மேடம் என்ன அடிச்சே கொன்றுவாங்க. இப்ப நான் என்ன பண்றது? நான் ஜான்சி கிட்ட உண்மையை சொல்லாம தப்பிக்க அது ஒண்ணுதான் ஒரே வழி. சுந்தரி அரெஸ்ட் ஆகி கொஞ்ச நேரம் தான் ஆகுது. ஆனா அதுக்குள்ள அவளை காப்பாத்த வக்கீல் வருது. அது எப்படி? ஒண்ணு சுந்தரி வக்கீல ஏற்பாடு பண்ணிருக்கணும், இல்ல வேற யாரோ சுந்தரிக்காக வக்கீல ஏற்பாடு பண்ணிருக்கணும். சுந்தரி வக்கீல ஏற்பாடு பண்ண சான்ஸே இல்ல. அப்போ சுந்தரிக்காக யாரோ வக்கீல் ஏற்பாடு பண்ணிருக்காங்க. சுந்தரி வாயை திறந்தா யார் மாட்டுவாங்களோ அவங்கதான் தான் மாட்டக்கூடாதுன்னு நினைச்சு சுந்தரிய வெளியெடுக்க அவசர அவசரமா வக்கீல ஏற்பாடு பண்ணிருக்காங்க. பாப்பாவை என்கிட்ட கொடுத்துரு. நான் உன்னை ஒன்னும் பண்ண மாட்டேன். இல்லனா உன்னை அடிச்சு கொன்னுட்டு என் பாப்பாவை நான் தூக்கிட்டு போவேன். சொல்றத கேளு. பாப்பாவை கொடுத்துரு. இல்லனா நான் அடிச்சிருவேன். ஹே, சொன்னா கேட்க மாட்டேன். பாப்பாவை கொடுத்துரு. சொன்னா கேட்க மாட்டேன். பாப்பா ஒண்ணும் பண்ணிடாத. பாப்பா ஒண்ணும் பண்ணிடாத. கட்டைய கீழே போட்டுறேன். என் பாப்பா ஒண்ணும் பண்ணிடாத பிளீஸ். நான் போக மாட்டேன். பாப்பா விட்டு நான் இங்கே போக மாட்டேன். என் பாப்பா எனக்கு வேணும். என் பாப்பாவை என்கிட்ட கொடுத்துரு. இங்க பாரு, உனக்கு வேணும்னா ஏன் உயிரை எடுத்துக்கோ. என் பாப்பாவை விட்டுரு. சொன்னா கேளு. என் குழந்தைய கொடுத்துரு. என் குழந்தைய கொடுத்துரு. என்னடா வக்கீல் அவ்வளோ தூரம் சொல்லிட்டு போயும் நான் இப்படி லத்தியோட வந்திருக்கனேன்னு பாக்குறியா? வக்கீல் சொன்னாலும் சரி, ஜட்ஜே வந்து சொன்னாலும் உன் வாயில இருந்து உண்மைய வாங்காம நான் உன்னை விடவே மாட்டேன். ஒண்ணு நீ உண்மைய சொல்லணும், இல்ல
இதே செல்லுக்குள்ள நீ என்கிட்ட அடி வாங்கி சாகணும். சொல்லு, மங்காவை கொல்ல உன்னை அமிச்சது யாரு? ஏய் சொல்றே, சொல்றேன்ற. என்ன அடிக்காதீங்க மேடம். சொல்றே, அடிக்காதீங்க மேடம். நான் உண்மையை சொல்லிடுறேன் மேடம். சொல்லு. போலீஸ் அடியெல்லாம் தாங்குற உடம்பு இல்ல மேடம். நான் உண்மையை சொல்லிடுறேன். என்னை விட்டுருங்க மேடம். தெரியுது இல்ல, உண்மைய சொல்லு. அது காலையில இருந்து ஓடி ஓடி ரொம்ப பசிக்குது மேடம். சாப்பிட ஏதாவது வாங்கி கொடுத்தீங்கன்னா சாப்பிட்டுட்டு தெம்பா உண்மையை சொல்லிடுவேன். என்ன நம்புங்க மேடம். கண்டிப்பா சாப்பிட்டு நான் உண்மையை சொல்லிடுவேன் மேடம். கான்ஸ்டபிள் மேடம், இவளுக்கு சாப்பிட ஏதாவது வாங்கி கொடுங்க. ஓகே மேடம். ஏதாவதெல்லாம் வேணாம் மேடம், பிரியாணி தான் வேணும். நல்ல காஸ்ட்லியான கடையில பிரியாணி வாங்கி கொடுங்க. பிரியாணிய தின்னுட்டு உண்மைய சொல்ற, இல்ல உன் வயித்துல இருக்க குடல் முழுசும் வெளியில வந்துரும். சொல்லிடுறேன் மேடம், சொல்லிடுறேன். ஜான்சி, உனக்கு உண்மையை சொல்லணுமா? சொல்லுவாங்க சொல்லுவாங்க. சாப்பிட்டுட்டு நான் பண்ண போற வேலையில நீ என்ன கதி ஆகுறன்னு மட்டும் பாரு. ஹலோ, கண்ட்ரோல் ரூம், எமர்ஜென்சி. பிரியாணி நல்லா இருக்கா? நல்லா இருக்கு மேடம். குழந்தைய கிட்னாப் பண்ணவன நான் பாத்துட்டேன். கைகான்குப்பம் அம்மன் கோயில் பக்கத்துல குழந்தைய தூக்கிட்டு அவன் போய்கிட்டு இருக்கான். தடுக்க பார்த்த என்னையும் அபிமேடத்தையும் அவன் அடிச்சு போட்டு போயிட்டான். என்ன, அப்பயே அடிச்சு போட்டு போயிட்டானா? அபிமேடத்துக்கு தலையில அடிபட்டு சீரியஸ் கண்டிஷன்ல இருக்காங்க. We need police force. மேடம், இவங்களை எழுப்புறதுக்கு தண்ணி வேணுமே. மங்காவ கொல்ல சொன்னாங்க. குழந்தைய கடத்த சொன்னதும் மங்காவை கொல்ல சொன்னதும் ஒரே ஆளா? ஏய், உன்னதான் கேக்குறேன், சொல்லு. குழந்தைய கடத்த சொன்னதும் மங்காவை கொல்ல சொல்லி உனக்கு பணம் கொடுத்ததும் ஒரே ஆளா? ஆமா ஆமா மேடம். அது யாரு? யாருன்னு சொல்லு. அது வந்து சொல்லு சொல்லு. மேடம், எனக்கு மேடம் ரொம்ப மயக்கமா வருது மேடம். நீ உண்மையா சொன்னாதான் நான் உன்னை காப்பாத்துவேன். சொல்லு. எனக்கு பணம் கொடுத்தவங்க, இதெல்லாம் பண்ண சொன்னவங்க, அவங்க பேரை நான் சொன்னா என்ன கொன்னுடுவாங்க மேடம். ஏய், சொல்லலனாலும் நீ சாகதான் போற. ஒழுங்க மரியாதையா சொல்லு. சாக போற, ஒழுங்கா சொல்லிடு. என்னோட டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க, சீக்கிரம் சொல்லு. சொல்றேன் மேடம். இங்க பாரு, நீ சொல்ல டிலே பண்ணிட்டு இருக்க. நானே காப்பாத்தணும்னு நினைச்சாலும் காப்பாத்த முடியாது. சொல்லு. அவங்க அவங்க பேரு. பேரு சொல்லு சொல்லு. பேரு சொல்லு. பேரு பேரு என்ன? அவங்க சொல்லு சுந்தரி.
சொல்லு. சுந்தரி, சுந்தரி, சுந்தரி. மேடம் இந்த பொண்ணு செத்துட்டா மேடம். லாக்அப் டெத் மேடம். யோ, நீ எல்லாம் எப்படியா போலீஸ் ஆன? அவ உயிரோட தான் இருக்கா. நான் அவளுக்கு கொடுத்தது மயக்க மருந்து தான். இன்னும் கொஞ்ச நேரத்துல கண் முழிச்சிருவா. அப்பாடி. தான் கிட்ட இருந்தது தன்னோட குழந்தை தானே தெரியாம அபி இத்தனை நாளா இருந்திருக்காங்க. ச்சே, அபி பாவம். அவங்களுக்கு உடனே போன் பண்ணி சொல்லணும். என்ன அபி போனே எடுக்க மாட்டேங்கிறாங்க? இன்னும் இங்க இருக்க வேண்டியது இல்ல. குழந்தைய தேடி பாப்போம். கான்ஸ்டபிள், நான் வெளியில போயிட்டு வரேன். அது வரைக்கும் இவள பத்திரமா பாத்துக்கோங்க. சரிங்க மேடம். சரியா? ஓகே மேடம். நான் விட்ட சவால் படி நீ பைத்தியமா தெருவுல நிப்படி. நான் நிக்க வெப்ப. மேடம் சொன்னா கேளுங்க, போகாதீங்க. நில்லுங்க. சொன்னா கேளுங்க, போகாதீங்க. மேடம். பாப்பா, பாப்பா. மேடம் போகாதீங்க. சொன்னா கேளுங்க மேடம், நில்லுங்க. என் உசிரே போனாலும் பரவாயில்ல, என் பாப்பாவை காப்பாத்தாம நான் விட மாட்டேன். சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய. அக்கா, என் பாப்பாவை காப்பாத்தி கொடுக்கா. ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய. அக்கா, ஓம் நம சிவாய 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 ஓம் நம சிவாய. நான் இவ்வளவு சொல்லியும் அந்த இயற்கையின் நீதிதான் முக்கியம்னு அந்த குழந்தைய காப்பாத்த மாட்டேன்னா அதுக்கு அப்புறமும் நான் இருக்கிறதுல அர்த்தமே இல்ல. என்ன விட்டு என் ஆன்மா வெளியேறட்டும், என் ஆன்மா வெளியேறட்டும், வெளியேறட்டும். என் குண்டலினியை எழுப்பி அதை 7 சக்கரத்தையும் தாண்டி வெளியேற்றுகிறேன். நீ பண்றது உனக்கே நியாயமா இருக்கா?
ஆத்தம காலத்துல சாமிக்கு சக்தி இருக்காதுன்னு நீங்க எல்லாம் அமைதியா இருந்தா உங்களையே நம்பி இருக்கிற நாங்கெல்லாம் என்ன பண்றது? அநீதியோட ஆதிக்கம் அதிகமாகிட்டே போகுது. ஒரு பச்சை புள்ள உயிருக்கு போராடிட்டு இருக்கு. இதெல்லாம் பாத்துக்கிட்டு உங்களால எப்படி சும்மா இருக்க முடியுது? ஈசனும் இயற்கையும் ஒண்ணுதான்னு எல்லாரும் சொல்றாங்க. இயற்கையின் நீதிங்கிறது உன்னோட நீதி தானே. நல்லவங்க நல்லா இருக்க, ஒரு கை குழந்தை உயிரை காப்பாத்த நீ உன் நீதியை மீறினாதான் என்ன? சஞ்சீவ்க்கு ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணலாம். சொல்லுங்க ஜான்சி மேடம். சஞ்சீவ், இப்போ நீங்க எங்க இருக்கீங்க? அது பாப்பாவை தேடி போயிட்டு இருக்கேன் மேடம். அப்படியா? இப்ப சொல்லலாமா வேண்டாமா? அவன் வர குழந்தைய தூக்கிட்டு போயிட்டானே. சஞ்சீவ், இங்க ஒரு ப்ராப்ளம். ப்ராப்ளம் என்னாச்சு மேடம்? அது வந்து அபி. அபி? ஜான்சி மேடம், அபிக்கு என்னாச்சு? அது வந்து அபிக்கு. எதுக்கு தயங்குறீங்க மேடம்? நீங்க தயங்கும் போது எனக்கு பயமா இருக்கு. அபிக்கு என்ன ப்ராப்ளம்? அபி பாப்பாவை தேடி போகும்போது இப்ப எப்படி சொல்றது? ஐயோ மேடம், சொல்லுங்க மேடம். அபி குழந்தைய கிட்னாப் பண்ணவன பாத்துட்டாங்க. அப்போ அப்போ குழந்தைய கிட்னாப் பண்ணவனுக்கும் அபிக்கும் சண்டை வந்திருக்கு. அதுல அவன் அபிய அடிச்சதுல. அபி அடிச்சிட்டாங்களா? ஹலோ, என்ன மேடம் சொல்றீங்க? ஹலோ சஞ்சீவ். ஹலோ ஹலோ, என்ன கட் ஆயிடுச்சு? ஹலோ சார், என்னாச்சு சார்? போன் கட் ஆயிடுச்சுங்க. என்ன போன் போக மாட்டேங்குது? ஒருவேளை நான் கால் பண்ணும்போது சஞ்சீவும் கால் பண்றதால போகலையோ? சரி, சஞ்சீவ் கால் பண்றாரான்னு பார்க்கலாம். என்னாச்சு சார்? ஏன் இப்ப டென்ஷனா இருக்கீங்க? பாப்பாவை தூக்கிட்டு போனவங்க என் பொண்டாட்டி அடிச்சிட்டாங்க. என் பொண்டாட்டி மேலையா கை வைக்கிறா? நீ மட்டும் என் கையில கிடைச்ச என்ன பண்றது? ஜான்சி மேடம், நான் உங்களுக்கு ரொம்ப நேரமா போன் ட்ரை பண்ணிட்டே இருக்கேன். போன் போவே மாட்டேது. அபிக்கு என்னாச்சு? சஞ்சீவ், அது வந்து குழந்தை கிட்னாப் பண்ணவன் அபிய அடிச்சதுல அபிக்கு பலமா தலையில அடிபட்டிருக்கு. அதுல அபி பேச்சு மூச்சு இல்லாம இருக்காங்க. நான் தான் அவங்கள ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு வந்திருக்கேன். என்ன அபி, உனக்கு இப்படி ஆயிடுச்சு? நீ ஏன் தனியா போன? ஒரு போன் பண்ணிருந்தா நான் வந்திருப்பேன்ல. என்ன அபி? சஞ்சீவ், இப்ப அபிக்கு எப்படி இருக்கு மேடம்? டாக்டர் என்ன சொன்னாங்க? டாக்டர் செக் பண்ணிட்டு இருக்காரு. மேடம், என் அபிக்கு ஒன்னும் ஆகாது. அவ ஒரு சூப்பர் உமன்.
நான் அபி பாப்பா எல்லாரும் ஒன்னா சந்தோஷமா 100 வருஷம் வாழ்வோம். அதை நீங்க எல்லாரும் பாப்பீங்க மேடம். அப்புறம் சஞ்சீவன் ஒரு இடத்துல பாத்துட்டேன். இப்ப அபிக்கு எப்படி இருக்கு மேடம்? டாக்டர் என்ன சொன்னாங்க? மந்திரவாதி அனுப்பின ஏவல் அபிய அடிச்சு தலைய உடைச்சிருச்சு. அபி மண்டை உடைஞ்சி நிறைய பிளட் லாஸ் ஆயிருக்கு. அபிய காப்பாத்துறது ரொம்ப கஷ்டம்தான் போல. அம்மா கன்ஃபார்மா? ஆமா ஸ்ரீஜா. இந்த நியூஸ கேட்கும் போது எனக்கு அப்படியே வானத்துல பறக்கிற மாதிரி இருக்குமா. மந்திரவாதி அனுப்பின ஏவல் இந்நேரம் அபி குழந்தைய மந்திரவாதி கிட்ட கொண்டு போய் சேர்த்திருக்கோம். அந்த மந்திரவாதி கண்டிப்பா அபி குழந்தைய கொன்னுடுவாரு. தாயும் சேயும் ஒன்னா மேல போறாங்க. போகட்டும் போகட்டும், என் ஜென்ம எதிரி வம்சமே இல்லாம அழிஞ்சு போகட்டும். அம்மா நீ எனக்கு ஒரு குட் நியூஸ் சொன்னல, நானும் உனக்கு ஒரு குட் நியூஸ் சொல்லட்டுமா? நீ குட் நியூஸ் சொல்ல போறியா? என்ன ஸ்ரீஜா? அம்மா நான் ஜெயிலுக்கு போகும்போது சந்தோஷ், அத்தை, மாமான்னு எல்லாருமே சந்தோஷப்பட்டாங்கல்ல. அவங்கள வீட்டை விட்டு விரட்டி அடிக்கிறதுக்கு நான் ஒரு பிளான் வச்சிருக்கேன். ஏய் என்னடி 4 பேரையும் வீட்டை விட்டு விரட்டி அடிக்க போறியா? அது எப்படி? அதான் அந்த ருத்ராவை வச்சு கொடுப்பாரு. அத வச்சு ஈஸியா அந்த அபி குடும்பத்தை வீட்டை விட்டு வெளியே அனுப்பி நடு தெருவுக்கு கொண்டு வந்துடலாம். இதையே நீ காரணமா வச்சு அந்த அபியை நீ மிரட்டி வர்மா கம்பெனில இருந்து வெளியே எடுத்துடலாம். புரிஞ்சது, நான் பாத்துக்கிறேன். செம்ம ஸ்ரீஜா, கலக்கிட்ட. ஆமா இன்னைக்கு வக்கீலு சர்மா எல்லாருமே நம்ம வீட்டுக்கு போய் சந்தோஷ் மாமா கிட்ட எல்லாம் கோர்ட்டோட சம்மனை காட்டி விஷயத்த சொல்லி நாளைக்கு காலையில வீட்டை காலி பண்ணணும்னு சொல்லுவாங்க. எப்படியோ நாம ஆசைப்பட்ட மாதிரி என் அண்ணனோட வீடு, அவங்க சொத்து எல்லாம் நம்ம கைக்கு கிடைக்க போகுது. ஆமாமா நான் ஜெயிக்க போறேன். அப்போ என் அண்ணன் வீட்டு பக்கம் போக வேணாம்ல நானு? போமா, நீ போனாதானே அங்க என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியும். அதோட உன் மேல சந்தேகமும் வராது. நீ சொன்னது கரெக்ட் ஸ்ரீஜா. சரி நான் போறேன். சரி ஸ்ரீஜா, நான் போன் வச்சிடுறேன். அந்த ஆட்டோ சீக்கிரம் ஃபாலோ பண்ணுங்க. பேசாம இருமா, நான் கரெக்டா தானே போயிட்டு இருக்கேன். தான் சொந்த குடும்பத்தையே அழகி நினைக்கிற கிரிமினல் நீ, உனக்கு போய் நான் ஆட்டோ ஓட்டிட்டு இருக்கேன் பாரு. போறேன் இருமா, ஏதாவது சொல்லிட்டு வந்த பாதி வழியில இறக்கி விட்டுருவேன். செஞ்சாலும் செய்வான். ஏப்பா நான் எதுவும் சொல்லல, நீ ஃபாலோ பண்ணு. அப்போ ஆசிரமத்துல இருந்தது உன் பாப்பா தானா? ஆமா. இவ்வளவு நாளா அபி தாம் பெத்த குழந்தைய இன்னொருத்தி குழந்தை நினைச்சு பாத்துக்கிட்டாளா? அபி ரொம்ப பாவம்டா. எந்த தாய்க்கும் அபியோட நிலைமை வரக்கூடாது. சரி, அபிக்கு இப்போ இந்த உண்மை தெரியுமா? தெரியுமான்னு தெரியல. நானும் அபியும் என் பாப்பாவோட ஒண்ணு சேர நேரம் பார்த்து அந்த ராஸ்கல் என் பாப்பாவை தூக்கிட்டு போயிட்டான். அதுவும் அபிக்கு ரத்தம் வர மாதிரி அடிச்சு போட்டு, அதை நினைக்கும் போது அப்படி ரத்தம் கொதிக்குது. சிஷ்யா,
அணு அந்த சஞ்சீவ் உடம்புல இறங்கி ഇവിടെ വരുന്നു. എന്റെ ശരീരത്തില് എന്റെ ജീവൻ ഇല്ലാത്ത കാരണത്താൽ ആ അണുവാൽ എന്നെ ഒന്നും ചെയ്യാൻ പറ്റില്ല. അതിനാല് ആ അണു ഉന്നെ കൊല്ലാൻ മുയற்சிക്കും. പക്ഷേ പേടിക്കണ്ട. ഓം കാളി നീലി സൂളി ഓം ശ്രീ அபி தான் புள்ளன்னு தெரியாம இவ்வளவு நாளா அவ புள்ளையதான் வளர்த்திருக்காளா? ஆமாம்மா. ஐயோ என்ன கொடுமை இது. பெத்த புள்ள யாருன்னு ஒரு தாய்க்கு தெரியாம இருக்கிறதே பெரிய கொடுமை. அதுலயும் அந்த புள்ள தான் கூடவே இருந்து இல்லாம இருக்கிறது அதை விட பெரிய கொடுமைங்க. ஐயோ அவளுக்கு இந்த மாதிரி நிலைமை வரவே கூடாது. அவளுக்கு மட்டும் இல்ல யாருக்கும் இந்த மாதிரி நிலைமை வரக்கூடாது. அபி தாயும் பிள்ளையும் ஒண்ணு சேர்ற நேரத்துல எவனா ஒருத்த வந்து அபிய அடிச்சு போட்டு அவன் குழந்தைய தூக்கிட்டு போயிருக்கான். இது நினைக்கும் போது என் நெஞ்செல்லாம் பதறுதுங்க. கடவுளே என்ன கொடுமை இதெல்லாம். அபி தலையில பலமா அடிபட்டதுல பிரெயின் வெயின்ஸ் நல்லா டேமேஜ் ஆகியிருக்கு மேடம். ஸ்கேன் பண்ணி பார்த்ததுல ஒரு வெயின்ஸ்ல பிளட் கிளாட் ஆயிருக்கு மேடம். அதை அப்படியே விட்டா அபியை காப்பாற்ற முடியாது. உடனே ஆபரேஷன் பண்ணி ஆகணும். பண்ணிடுங்க டாக்டர். ஆபரேஷன் பண்ணி அபியை எப்படியாவது காப்பாத்திடுங்க. பண்ணிடலாம். ஆபரேஷன் பண்ணா கூட அபி பிழைக்கிறதுக்கான சான்ஸ் 20% தான் இருக்கு மேடம். டாக்டர் என்ன சொல்றீங்க? பயப்படாதீங்க மேடம். எல்லாம் நல்லதே நடக்கும்னு நம்புங்க. நமக்கு இப்ப வேற வழி இல்ல. டாக்டர் சொல்லுங்கம்மா. அபி ரிலேஷன்ல எப்போ வருவாங்க? என்னாச்சு? என்ன விஷயம்? அது ஆபரேஷன் பண்றதுக்கு முன்னாடி அவங்ககிட்ட ஒரு சைன் வாங்கணும். அதனாலதான். அபி ரிலேஷன்ல எப்போ வருவாங்கன்னு தெரியல. வேணும்னா நான் சைன் பண்றேன் டாக்டர். நீங்களும் பண்ணலாம் மேடம். இங்க பண்ணுங்க.